இங்கே பாருங்க, இன்னைக்கு ஹோம்ஒர்க் இதை ஸ்கூல்லேயே 1000 தடவை எழுதணும். டேய் மச்சான், இவன் ஹோம்ஒர்க் சொல்லியே நம்ம வச்சிருவான் போல. இந்த கிளாஸை விட்டு உனக்கு தப்பிக்கணும்னா நீ என்ன பண்ணுற, இந்த பட்டன் அமுக்கிட்டு நீ வெளியே ஓடிடு, அப்புறம் நான் வந்துடுறேன், ஓகேவா? ஓகே. ஓகேடா பால்டாப்பா. ஓகே. ஸோ வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. இந்த கேம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த கேமு இந்த டீச்சர் இதில் நம்ம தப்பிச்சு போனோம் கைஸ். வீடியோ ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு கேம் ப்ளே வீடியோ. ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த பட்டன் நம்பிக்கணும்னா பட்டன் ஒன்றும் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ். என்னது அது, எல்லாம் போயிட்டாங்க. டீச்சர் கத்துறாரு கைஸ், ஓடினோம். என்னது அது, ஸ்கூலுக்குள்ளே கூட தண்ணி வருது. என்ன மேஜிக் இதெல்லாம் நம்மளுக்கு சப்பா மேட்ரு, சால்ட்டு வாட்ரு அச்சு குச்சி போயினே இருக்கலாம். பால்டா வெப்புறாங்க நீங்கள் டேய் நீ முதல்ல இந்த வெண்டுக்குள்ளே போடா, அப்புறமா நான் வரேன். ஓகேடா மச்சான். பால்டாபா டக்குன்னு வந்துடுவேலாம். ஓகே பால் டப்பா வந்துருவன்ட்டான். நம்ம போயிடுவோம், அந்த பால் டப்பா வந்துடுவோம். இந்த சைடு போகிறது நம்மளுக்கு எப்பயும் அந்த ரைட்டு தான், நம்ம ரைட் சைடாகவே போவோம். ஆமாம் சொன்ன கரெக்டாகவே ரைட் சைடு தான் கரெக்டான ரூட்டு. செக் பாயிண்ட்டாக இருக்குது, பால் டப்பாவும் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம இங்கே ஜம்ப் பண்ணி இங்கே ஒரு ஜம்பில் இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஜம்ப் பண்ணி வச்சதுன்னா குழம்பு. இது சிக்கன் குழம்பா? ஐயா ஊன்ட்டனே அம்மா. இது சிக்கன் குழம்பு இல்லை கைஸ், இது லாவா குழம்பு. பாருங்க, காலு மண்டையில் இருக்குது, எல்லாமே இருக்குது. சிக்கன் குழம்புன்னு நினச்சி ஒரு பார்சல் அள்ளி போய் என் ஃப்ரெண்டுக்கு குத்துருந்தா குச்சி பெருங்குடல் எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் விடுங்க, நம்ம முதல்ல தப்பிக்கிற வழியை பார்ப்போம், அப்புறமா அதெல்லாம் பேசிப்போம். என்னதுரா அது, வழியிலேருந்து என்னமோ கொட்டுது. லெமன் ஜூஸா காய்ஸ்? இது லெமன் ஜூஸ் இல்லை காய்ஸ், குச்சிடாதீங்க, லாவா ஜூஸு. குச்சா ஃப்ரெண்டு காணாமதி எல்லாம் நம்மளுக்கும் ஆயிரும், குடிக்கூடாது. என்னடா மேலே போட்டாலும் ஒன்றும் ஆகல. டம்மி மஞ்சள் தண்ணி போல காய்ஸ், பெயிண்ட் மஞ்சள் தண்ணி. அதான் ஒன்றும் ஆகலை. ஓகே, நம்ம போவோம். ஓகே, மேலே நம்ம வெண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் விடுங்க. என்னது அது, லாஸ்ட் லைட் காய்ஸ். இதில் பட்டு அக்கா அவுட் ஆயிடுச்சு. நம்ம செத்துடுச்சு, நம்ம செல்லாம் மாட்டோம். நான் மீழ்வேன்னு என்ன நினைத்தாயோ. ஃபேன் இருக்குது. இப்போ நம்ம இதில் போயாச்சா? போயாச்சு. ஓகே, இப்போ நம்ம இங்கே இந்த ஒத்தையடி பாதை இல்லையா, ஒத்தையடி பாதை போகுமா? ஒத்தையடி பாதையில் தாவி ஓடுனே அத்தை பெட்ட. ஐயோ தெரியாமட்டேனே, பாட்டு பாருன்னு அதுதான் நடக்குது. வேறு நல்லா கூட்டமாக இருந்தால் தான் போனால் இது இப்படி இருக்குமோ இது அப்படி இருக்குமோன்னு நினைக்கலாம். ஓகே, ஒத்தையடி பாதையில் தாவி ஓடுனே. ஐயோ என்னது, அத்தை பெத்த கூங்குயில தேடி வாதுனே. வந்தாச்சு பக்கத்தில். இது நல்லா பாட்டு பாடினா நல்லாவே இருக்காது, வந்துடும். அது கொடுத்தாச்சுன்னா அது இது ஆசிடு காய்ஸ். இன்னொரு தடவை ஆசிடில் குளிக்கணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. முன்னாடி தான் குளிச்சாச்சு ஆசிடில். அந்த கிழமை சாக்ஸ்லாம் பட்டதுக்கு முன்னாடி ஆசிடில் குளிச்சாச்சு, அது புண்ணியமாக போயிருக்கும். ஓகே, வாங்க நம்ம இந்த இடத்துக்கு டக்குன்னு போயிடலாம். போயிட்டு இங்கே போயிட்டு இங்கே தான் குதிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே குதிக்கணுமா அங்கே குதிக்கணும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் குதிக்கலான்னு பார்த்தா இங்கே வந்துட்டோமே. அது ஜிம் கிளாஸா? என்ன ஜிம் கிளாஸு? என்ன எல்லாம் அழுகுறாங்க. இங்கே போயிருங்க, எல்லாம் கேளுங்க. நான் தான் உங்கள் ஜிம் கோச் டிவிஎஸ் கங்ஸ்டர். இந்த இடத்த விட்டு தப்பிச்சு காட்டு, ஜிம் கிளாஸை விட்டு. ஓகேவா? நீ இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியாது. எவ்வளோ பேர் விழுந்து ஃபுல் டவுன் ஆகி எல்லாம் ஃபெயில் ஆகிக்கிறாங்க என்கிட்ட. நீ போ. நான் போய் காட்டுறேன்னா இங்கே எல்லாம் அழுதுன்னு இருக்கிறாங்கோ. என்னால் முடியாது, கால் வலிக்குது, முடியாது, காப்பாற்றுங்க, என்னால் முடியல. எல்லாம் உட்காந்து அழுதுன்னு இருக்கிறாங்கோ. நம்ம இவங்களையும் காப்பாற்றலாம். சார்கிட்ட போய் பக்கத்தில் போய் சொல்லி, சார் நான் வின்னானேன். ஐயோ நான் வின்னானான்னு சொல்லி வாய முடுறதுக்குள்ளே அவுட் ஆகிட்டேனே. ஓகே, இப்போ வாங்க நம்ம சாருக்கிட்ட போய் பக்கத்தில் போய் சொல்லிட்டு சாரு விட்டாருன்னா நம்ம போகலாம். ஓகே, ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு. நான் இங்கே இன்னொரு பை எழுதுனேன். ஈஸியாக தான்டா இருக்குது, கஷ்டமாக அவ்வளோ இருக்குது.
எனிதிங் வாஸ் ஹார்ட். ஓகே இங்கே வந்து கேட்போம், ஹலோ சார் நான் மட்டும் இதில் வின் ஆகிட்டேன்னா அங்கே இருக்கிற பசங்களையும் வெளியே விட்டுருணும். டேய் நீ முதல்ல வின் ஆகி வெளியே போடா, அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாரு சார் வின் ஆகி வெளியே போகிறேன் வாங்க ஸ்பெஷல். அந்த கிழவனுக்கு வின் ஆகி போகலாம். அவனாலே பண்ண முடியாது இதில் குட்டி பசங்களை போய் டார்ச்சர் பண்ணுறான். மென்டல் ஸ்டூபிட் ஃபெலோஸ். ஓகே இங்கேருந்து ஜம்ப் பண்ணுறோம். ஜம்ப் பண்ணிட்டு நாதுராது. இங்கே ஒரு ஜம்ப்பு கிங்காங் ஜம்ப்டோ. அம்மா இங்கே போயிட்டு இங்கே ஜம்ப் நாதுராது. லைட்டாக தரையில் கால் பட்டுது, அதெல்லாம் ஒரு விஷயமா கேட்குறேன். அது கூட அவுட் பண்ணுறானுங்க. ஐயா மறுபடியும் இதுலேருந்தே அமுச்சு விட்றானுங்கோ. நம்மளாம் எவ்வளோ பெரிய ஆள், அசால்ட்டு ஆரம்பமே நம்ம தான். நம்மளே இப்படி போட்டு டார்ச்சர் பண்ண எப்படி ப்ரோஸ்? ஓகே இங்கே ஜம்ப் பண்ணியாச்சு ப்ரோ. இங்கே இப்போ இதில் ஜம்ப் பண்ணி இங்கே வந்தாச்சு ப்ரோ. ஐயா செக் பாயிண்ட்டை தொட்டாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன அசைக்க முடியாதுடா, அசைக்க முடியாதுன்னு சொல்லி வாய முடியல. அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு அசைச்சிட்டானுங்கோ. பக்கத்துலையாச்சும் வச்சுருக்கலாம் கைஸ். திஸ் இஸ் ஓவர். ஜிம் சாரு இருடா, ஒரு நாள் உனக்கு இந்த லெவலில் முடிச்சுட்டு போய் குண்டாதடியாக சோறு தூணு ரெடியான டைலாக் சொல்கிறேன் பாடுறான். ஓகே இப்போ வந்து செக் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இந்த லெவலில் ரொம்ப ஈஸியான லெவல் தான். இதில் படாமல் ஜம்ப் பண்ணி போனோம். பட்டானா விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த மாதிரி காதை பூச்சின்னு கோழி மாதிரி நிற்க சொல்லிடுவோம் நம்மளை. ஓகே இப்போ இன்னொரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஐயோ சீட் ஜம்ப் பட்டன் முங்கலான்னு பார்த்து ஜம்ப் பட்டன் ஒழுங்கிருச்சே. இந்த லெவலே விட்டா முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். ஓகே சொல்லி வாய முல்ல. டே இந்த ரவுண்டு இப்போ தாண்டி போகிறேன் கைஸ். நான் என் பேர் சஞ்சயா இல்லை. ஓகே இப்போ அவங்க ஜம்ப் பண்ணி ஐயா இருங்க கைஸ். இந்த ரவுண்டுக்குள்ளே போனால் தான் அவுட் ஆனால் தான் கணக்கு, வெளியே இருந்து அவுட் ஆனாலும் கணக்கு இல்லை. ஓகே இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு அக்வாரட் ஜம்ப்பு, இங்கே இன்னொரு ஜம்பை, இங்கே ஒரு ஜம்ப்பு வந்தாச்சு பாருங்க. பார்த்தியா சார் எல்லாம் அனுப்பு சார். முதல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற இதுக்கு போடா, அப்புறம் அனுப்புகிறேன். பின்னாடி இருக்கிறதுனா அது முஞ்சா. இப்போ கூட நான் வெளியே வருவனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. பின்னாடி என்ன வச்சுருப்பான் ஜிம் சார், போய் பார்ப்போம். ஆனால் இது டெலிபோர்ட் எல்லாம் கேட்டுக்கோங்க. ஓவர் இங்கே பாருங்கள் டிவிஎஸ் கேமர். இன்றைக்கி நீ ஓவராக போகிற. இதான் ஃபுட்பால் கிரவுண்டு, உன்னாலும் மூஞ்ச தாண்டி போடா. அது மட்டும் இல்லை, இங்கே கடா மாடு மாதிரி இருக்கிற எல்லாம் இருக்கிறானுங்க. எருமை மாடு, சாணி எல்லாம் இருக்கிறானுங்க. அவனுங்க ஒன்று போட்டு ஜூஸ் புரிஞ்சிருவானுங்க. அவள் தான் மேட்ரா. இதை விட தப்பிச்சு போன அவள் தானே. ஆமாடா தப்பிச்சு போடா. என்னடா அது துரத்தின்னு வராங்கோ. நான்லாம் ரன்னிங் ரேஸில் அத்லே ரேஸில் பயங்கரமாக ஓடுவோண்டா. சர்க்குலர் போனால் உங்களால் பண்ண முடியாதா? நான் அங்கேயே நின்ட்டாங்கோ. நான் ஏதோ ஒரு கிளிச்சுன்னு நினைக்கிறேன். இருங்கோ ஏதோ ஒரு கிளிச்சுன்னு நினைக்கிறேன். அது அங்கேயே ஓடுறானுங்கோ ஒரே இடத்துலேருந்து. இருங்கோ இதுவும் முடிச்சுட்டு காட்டுறேன். அப்போ கைஸ் அந்த லெவலில் முடிச்சாச்சு. அது ஒரு சின்ன கிளிச்சு தான் கைஸ் அது. ஓகே இப்போ நான் இது ஐயா இது அவுட் ஆகிட்டேன். மை காட் நான் அவுட் ஆகினே இருக்கிறேன். நம்மளுக்கு நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே ஜம்பே, ஜஸ்ட் மிஸ் ஜம்பே ஐயோயோ இன்ட்டமே. இருங்கோ இப்போ ஜம்ப் பண்ணலாமா? இருங்கோ ஜம்பே எக்ஸ்டர்னல் ஜம்பே பண்ணி முடிக்கல. கை தனியாக கால் தனியாக போச்சே. நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்? போச்சு. ஓகே இப்போ இந்த தடவை ஜம்ப் பிக் ஜம்ப். ஐயோ பிக் ஜம்ப்னு சொன்னோடனே அவுட் ஆகிட்டோம். நம்மளுக்கும் இதுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது கட்சி. நம்மளுக்கும் பார்க்க இருக்கும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் செட் ஆக மாட்டேங்குது. ஓகே வாங்க இந்த தடவை நம்ம மொத்த இதுவே வச்சுட்டு இந்த லெவலில் மட்டும் முடிச்சுட்டு காட்டுறேன். லெவலில் இப்போ முடிக்கலாமா அப்புறமா முடிக்கலான்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 5-6 தடவை ட்ரை பண்ணுவோம். அப்படியே முடியலன்னா லெவலில் இதுவை கட் பண்ணுறேன்னு நெக்ஸ்ட்டு லெவலில் முடிக்கிறேன். ஜம்பே காய்ஸ் இந்த கயிறு இருக்குல்ல பிளாக் கலரில் அண்ணா கயிறு மாதிரி அதில் போட்டால் தான் கைஸ் அவுட் ஆகுது. இருக்கும் அந்த லெவலில் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அந்த லெவல் ஈஸி தான் கைஸ். அந்த ரெட்டில் போடக்கூடாது அந்த லெவலு.
ரெட்டில் போடலாம், அந்த பிளாக்கில் போடக்கூடாது. அவள் தான் அந்த லெவல் எப்படியே கண்டுபிடிச்சி வந்துட்டேன். ஒரு ஜம்ப்பு இது நார்மல் ஏதோ ஒரு ஆசிடுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எதை நோக்கி போயின்னு இருக்கிறோன்னா மேலே நோக்கி போயின்னு இருக்கிறோம், ஸ்டாஃப் ரூம்க்கா. ஓகே, நம்ம இங்கே வந்தாச்சு ப்ரோ. என்னது அது ட்ராப்பு? கிராணி வீட்டில் இருக்கிற மாதிரி ட்ராப் வச்சுக்கிறானுங்க கைஸ். நானே ட்ராப் வைப்பேன் கிராணிக்கு, எனக்கே ட்ராப்பா? என்னது அது படவேலை கைஸ், படவேலை கைஸ். அது எங்கள் காற்று கூட போயிருக்காது. அதை போய் பாருங்க, இது கூட பார்த்தீங்களா? இருங்க டே எல்லா ட்ராப்பே உனக்கு நீ இது பண்ணுறேன். ஓகே, இப்போ அவன் ஓரமாக அவனை பார்த்து காப்பி வச்சு போகலாம். இவன் தான் நம்மளுக்கு எல்லா வழியும் காட்டுறான். ஓகே, இந்த சைடு எப்படியோ போய் பொறுமையாக பெருமை. ஆமாம், வந்தாச்சு நம்ம இங்கே. இப்போது செக் பண்ணி ரீச் பண்ணியாச்சு. பால் டப்பானாடா இங்கே இருக்கிற இந்த சைடு போகணுமா? இந்த சைடில் இந்த கதவு போகணுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு கதவு சூஸ் பண்ணணுன்னு சொல்கிறான். இந்த கதவு சூஸ் பண்ண டீச்சர் இருக்கிறார், நம்மளை அச்சு போட்டார். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கதவு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே. நெக்ஸ்ட் என்ன கதவு? அவங்க எதுலேயோ ஒரு கதவு தந்து போயிட்டா. இது தந்து பார்ப்போம். ஐயோ, இதுலேயே டீச்சரு நம்மளை எட்டி வச்சுட்டாரு கைஸ். நம்ம டீச்சருக்குள்ளேயே இதுக்குள்ளேயே போயிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு எதில் போகலாம்? எனக்கு தெரிஞ்சு அதுங்க ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் நினைக்கிறேன். எனக்கு அதுலேயே சந்தேகமாக இருக்குது. ஓகே, ஆமாம் கைஸ், இதுதான் கைஸ். நீங்கள் எல்லாம் சயின்ஸ் இதுக்கு வரவே இருக்கிறேன். சயின்ஸ் இதுவில் எல்லாம் இன்னும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். ப்ராஜெக்ட் கேண்டி போர்ட்டல் கூட்டின்னு போகுது. ப்ராஜெக்ட் ஒரு போர்ட்டல் உருவாக போது எல்லாம் பாருங்க. இப்போ நான் கொஷின் கேட்பேன். கொஷின் மட்டும் தப்பாக சொன்னீங்கன்னா அடின்னு அடிப்பேன். இங்கே பாருங்க, நான் ஊற்றுற கெமிக்கல் போகுது. இப்படிக்கா போய் கீழே போய் இங்கே போனதுக்கப்புறம் இங்கே ஒரு போர்ட்டல் உருவாயிருச்சு பாருங்க. திஸ் இஸ் அ கேண்டி வேர்ல்டு போர்ட்டல். வெரி வெரி நைஸ்ண்ணா. ஓகே, see all the one. Come TVS Gamer, come go to the portal and come quickly. Okay ma'am, I go and come fastly ma'am. மேம் பண்ணி கொடுக்க சொல்லிக்கிறாங்கோ. நம்ம இதுக்குள்ளே போயிட்டு எப்படியாச்சும் செக்குன்னு வரணும். டிவிஎஸ் கேமர்னா சும்மாவோ? கேண்டி வேர்ல்டு வந்தாச்சு நம்ம கேண்டி வேர்ல்டுக்கு. நாடாது அவங்க இதை போடுறாங்க. நாதுராது ஓ மை காட், கொஞ்சம் போன பழம் வா பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் இருக்குது கைஸ். இவனும் ஆல்ரெடி வரும்போது இவனை கச்சு போட்டு வச்சுக்கிறான் போல, கீழே விட்டான் போல. வா, லாலி பப்பு ஜெல்லி முதற்கொண்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே அப்படியே கச்சு சாப்பிட்ணும் போல் இருக்குது கைஸ். ஆனால் நம்மளால் சாப்பிட முடியாது, சாப்பிட்டு அவுட் ஆயிடுவோம். ஓகே, இது அது லைட்டாக ஒரு துளி தான் கைஸ் பட்டுது ஷூவில். அதுக்கு போயிட்டு நம்மளை போட்டு அவுட் பண்ணிட்டாங்க. கணக்கே வராது இது. இப்போது நம்ம எட்ஜுக்காக போய் 1% இவ்வளோ எட்ஜுக்காக போய் ஜம்ப் பண்ணுறோம். இங்கே எட்ஜுக்கு போய் ஜம்ப்பு, இங்கே இன்னொரு எட்ஜு ஜம்ப்பு. இங்கே இன்னொரு ஜம்ப் வந்தாச்சு. இப்போ இது கரெக்டு பாதியை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு க்ரீன்னு நினைக்கிறேன். அம்மா ஐயோ மூன்ட்டான். க்ரீனு கூட இல்லை கைஸ், அவுட்டு தான். நம்ம க்ரீன் இல்லை. ஓகே, க்ரீன் இல்லைன்னா அப்போ எதுவாக இருக்கும்? க்ரீன் இல்லைன்னா எல்லோன்னு நினைக்கிறேன். எல்லோவும் இல்லை, எல்லோவும் இல்லைன்னா ரெட்டு தான். எனக்கு தெரிஞ்சு எல்லோவும் இல்லைன்னா ரெட்டு தான். என்னாதிரி அது ஆக்கலாம் வருது. சார் இதில் அந்த ஏலியன் வராது, ஏதோ ஒன்று விடுங்கோ. அதில் இந்த சைடு ரெட்டு தான் இப்போது. ஆமாம், கரெக்ட் சொன்ன மாதிரியா ரெட்டு தான். இப்போ ஒன்று எனக்கு தெரிஞ்ச ஜீம் பூம்பா என் பவரை வச்சு சொல்கிறேன், நடுவில் இருக்கிறது தான். பார்த்தீங்களா பவராக பார்த்தீங்களா? ஓகே, இப்போ இதில் தாண்டி போவோம். இது அந்த மாத்திரை கைஸ், அந்த கேண்டி மிட்டாய் கைஸ். கேண்டி மிட்டாயா இல்லை பிஸ்கெட்டான்னு தெரில, கேண்டி மிட்டாய். ஓகே, நம்ம இதில் அவுட் ஆகிட்டோம். கீழே இருக்கிறது இப்போ தான் கைஸ் அது சாக்லேட் மில்க் ஷேக்குன்னு நினைக்கிறேன். ஓரமாக எட்ஜில் போய் தான் எல்லாத்துக்கும் ஜம்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கேப்பாக இருக்குது கைஸ் நடுவில். ஓகே, இங்கே ஒரு ஜம்ப்பு. இங்கே ஐலாண்டுக்கு வந்தாச்சு. அப்பா இந்த விட்டு வெளியே போகிற போர்ட்டல் நம்மக்கிட்ட வந்துருச்சு. போர்ட்டலுக்கு விட்டு வெளியே வந்தாச்சு. நம்ம ஒன்று எங்கே போகிறோம்? ஆஹா, கரெக்டாக டீச்சருக்காக போயிட்டோமே. டிவிஎஸ் கேமர் நீ எப்படியே கச்சிட்ட, உன்னை இன்னைக்கு விட மாட்டேன். கிளாஸ்லேயே இல்லைன்னா உனக்கு 100 டைம்ஸ் இம்போசிஷன் கொடுப்பேன். அதை விட்டு வச்சு வெளியே பார்த்தேன். உனக்கு லைஃப் டைம் இம்போசிஷன் தான்டா, எழுதிக்கினே இரு 4 நாளாக. ஓகேவா? ஒழுங்கா போய் உட்கார்றா. ஐயோ, நம்மளை படிக்க சொல்லிட்டு அந்த கேரக்டருக்காக தூங்கின்னு இருக்கிறான் சயின்ஸ் டீச்சரு.
நான் பால் டப்பா சொல்கிறான் இந்த இதுக்காக தூங்குறாருன்னு அந்த வெண்ட்டுக்காக தாண்டி போகணுன்றான். வெண்ட்டை தாண்டி போகணும் எதுக்கு? அந்த டோரோடைய கீ கார்டு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைனா நான் தாண்டி போயிட்டு கீ கார்டு தரேன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம். இப்போ நான் பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஃப்ராங்க்லின். ஓகே காய்ஸ், சாரி கைஸ், ஃப்ராங்க்லின் வந்துச்சு தெரியாமல் ஃப்ராங்க்லினாச்சும் வீடியோ போடுறேன். இதான் கைஸ் அந்த கீ கார்டு போல் ப்ளூ கலர் கீ கார்டு. மொத்த லெஸ்ஸரும் இப்போ போகுது பார்த்தீங்களா, போயிடுச்சு மொத்த லெஸ்ஸரும். இந்த டோரும் திறந்து மொத்தம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இது இந்த கீ கார்டு வச்சு இது திறக்கணுமா? இல்லை இதில் தான் நம்ம போகணுன்னு நினைக்கிறேன். மேலே ஏறி மேலே ஏற மூலம் அது குத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த தடவை போய் இங்கே வந்துட்டோம். உச்சாச்சு சார். இப்போ சார் மட்டும் தூங்கி இருங்க சார், நான் போகிறேன். ஓகே சார் மொட்டையை விட்டு நம்ம எப்படியோ போயாச்சு கைஸ். இந்த சார் மொட்டையோடைய தொலை இனிமேல் நம்மளுக்கு இல்லை. என்னது என்னது இந்த கபோர்டுக்குள்ளே போகணுமா? என்னமோ ஏசி இது டேய் லேசர் லைட்டை தராங்கோ. இதை தாண்டி போகணும், அது தாண்டவே முடியாது. கழுதை சிரிக்கிற மாதிரி சிரிக்காதுடா, கடுப்பாகுது. ஓகே, ஒரு ஜம்ப்பு. ஐயோ என்னடா அவுட் ஆகிட்டோம். டே அவுட் ஆகிட்டோம் கைஸ். நம்ம தோல்வி அடைந்து விட்டோம் மாறா. தோல்வி. ஓகே, இப்போ நம்ம இந்த ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, அம்பா. அவன் பேச்சை கேட்டு ஃபஸ்ட்டு அங்கே போய் அவுட் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு வின் ஆகிறேன், கிங்கு இல்லை, ஃபைனலாக வின் ஆகிறேன் தான் கிங்கு. நான் ரப்பால் டப்பா இங்கே நிற்கிறான். டேய் டிபிஎஸ் கேமர், நீ இந்த வழியாக போயிட்டேன்னா அந்த எண்டுக்கு போயிடலாம். இன்னும் ஒரு லெவல் தான் ஆனால் ரொம்ப கஷ்டமான வழி. கஷ்டம்னாதுடா டேய், ஈஸியான சப்பையான இதுரா. எனக்கு சப்பையானதுலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்க முன்னாடி சொல்லிக்காதீங்க, நம்ம மானம் போய்விடும். அவன் தான் என்ன ஹீரோவாக பார்க்குறான் கிளாஸ்லேயே. ஹீரோன்றான். அவனுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா போடா நீ அப்போது காமெடி பீஸாடன்னு அச்சு போட்டு போயிடுவான். இன்னும் இந்த வீடியோக்கு என்னாச்சும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நமக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க. ஓகே வந்தாச்சு கைஸ். இன்னும் எங்கே ஸ்விம்மிங் தண்ணியெல்லாம் இல்லைன்னு பார்த்தேன், தண்ணி வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்விம்மிங் பூல் வந்தாலும் வரும் நினைக்கிறேன். ஓகே, இங்கே போயாச்சு. இங்கே ஒரு டோர் இருக்குது, இது வழியாக போகணுன்னு நினைக்கிறேன். அது வெல்கம் டு ஆர்ட் கிளாஸ். இந்த ஆர்ட் கிளாஸ் முன்னாடி இதுவாக இருந்தது, ஆனால் இப்போ தண்ணியில் முழுங்கிருச்சு. ஏன்னா அதுக்குள்ளே வெள்ளம் தண்ணி டேப் வச்சு இது முழுங்கிருச்சு. இதில் பென்சிலாக இருக்கும் போனி. இது இந்த கிளாஸ் கைஸ். இந்த கெமிக்கல்லாம் வச்சு தண்ணிக்குள்ளே மிக்ஸ் ஆகி வந்துச்சு. என்னது இது? பெயிண்ட்டு கைஸ், இது ரெட் கலர் பெயிண்ட்டு. நம்மளே பயமுத்துறா நீ, என்னையே பயமுத்துறியா? ஜம்ப் பண்ணுவோம். என்னது இது? லாவா குழம்பு போல் கைஸ். இதுவும் சிக்கன் குழம்புன்னு நினச்சிட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்தா மாதிரி. லாவா குழம்பு இது. ஓகே, லாவா குழம்புல விழாமல் நம்ம போகணும் இப்போது. ஓகே, இப்போ இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே இன்னொரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு. வந்தாச்சு. இப்போ எங்கே போகணும்? ஐ திங்க் இங்கே போகணுமா? இல்லை கைஸ், மூணாவது தான் போகணுன்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்தாச்சு. நம்ம பால் டப்பா இங்கே தான் போக சொல்கிறான். ஆவுகனா வந்துன்னு இருக்கு கைஸ். இப்போ எங்கே போகணும்? இங்கே ஒரு வழி இருக்குது, இங்கே போகணுமா? இல்லை எங்கேயும் இல்லையே, எங்கே போகணும்? இந்த கபோர்டுக்குள்ளே ஒரு வேளை போகணுமா? இது மாதிரி தான் வச்சுருப்பானுங்க நிறையா ஸ்கூல் எஸ்கேப்ஸில். இந்த கபோர்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த கபோர்டுக்குள்ளேயும் போகிற மாதிரிலாம் இல்லை. ஓகே, இந்த சைடு கபோர்டுக்குள்ளலாம் போக முடியுதான்னு பார்க்கலாம். இங்கேயும் போக முடியலையே. அப்போது எந்த சைடு போக முடியும்? இந்த சைடு ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே போக முடியுது. இதை வந்தாச்சு கைஸ். நான் ரெண்டு சைடு போக முடியுமா? இங்கே போயிட்டு இங்கே வந்துட்டேன். பெட்டிக்குள்ளே போன பாய், இங்கே வந்துவிட்டேன். இந்த சைடு போனோம் பாய், இந்த சைடு வந்துட்டேன். அது மாதிரி தான் இருக்குது. ஓகே, நம்ம விளாடாமல் சீரியஸாக கேம் பிளேக்குள்ளே போவோம். ஓகே, இந்த ஓட்டைக்குள்ளே குச்சிலாம் பயணி ஓட்டை. ஏன்னா அது ஃபேனு தள்ளுது கைஸ். இந்த ஃபேனு கீழே என்ன இருக்குது? கீழே ரொம்ப ஆழமான இதுவும் இருக்குது. அது எவ்வளோ ஆழம்னு பார்ப்போமா? வாங்க குதிக்கலாம். அது எவ்வளோ தூரம் போகுது? இங்கே பார்த்தா நம்ம ஸ்கூலே தெரியுது ஃபுல்லாக. ஓகே, எண்டிங்கில் இன்றைக்கி நம்ம ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். ஓகே, அந்த ஃபேன்லேருந்து நம்ம எப்படியாச்சும் வீரமாக போவோம். நான் எல்லா லெவலும் நீங்கள் அவுட் ஆகுறேன்னு தான் நினச்சி இருக்கிறீங்க.
ஆனால் நான் அவுட் ஆகலை. உங்களுக்கு இந்த லெவலில் அவுட் ஆகுனா எப்படி அவுட் ஆகுனா இது மாதிரி இருக்கும்னு காட்டுறேன், ஓகேவா? இப்போ நம்ம இதில் போயிட்டு இங்கே என்னதுல அது அவுட் ஆகிட்டோமே, அவுட் ஆகிட்டோம், போச்சு. இது லேசர்னு நினைக்கிறேன். லேசர் இருக்கிற உலகமே ரொம்ப மோசமான உலகம், அதான் இதெல்லாம் குத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மென்டல் சரியாக போச்சு. லேசரே போயிடு அம்மா. ஐயோ லேசர் வரப்போகுது. இது மாதிரி லேசர்லாம் வச்சா தான் நம்மளுக்கு பயமாக இருக்குது. நான் இது அப்பயே நினச்சேன் காய்ஸ், ஸ்விம்மிங் பூல் வர போகுதுன்னு நினச்சேன். பால் டப்பா சொல்கிறேன் ஸ்விம்மிங் பூலு நீ போ நான் வரேன்ட்டு நம்ம குதிச்சிருவோம். நம்மளுக்கு தெரியும் நம்ம தான் ஸ்விம்மிங்லேயே ஃபஸ்ட் ப்ரைஸு. ஓகே, இப்போ நம்ம குதிச்சு இந்த சைடு போகணும். நல்லா அக்வா ஸ்விம்மிங்க்கே போய்க்கிறேன். எதுவும் எந்த ஏக்யூவும் போகாமல் நடுக்கடலுக்கே போய்க்கிறேன். அதெல்லாம் ஒரு விஷயம் எனக்கு கேட்குறேன். ஓகே, ஆனால் மூச்சு முட்டோம். மேலே போ. ஐயா என்னது இது மேலேயே போக மாட்டேங்குது. நம்ம டக்குன்னு நம்ம பூஸ்ட்டு கூட்டு மேலே போயாச்சு. ஐயோ ஸ்விம்மிங் பூல், பெரிய ஸ்விம்மிங் பூல் வெண்டுக்கா போகிறோம்மா. ஆத்தடி அப்பா அம்மா. காப்பாற்றுறா மோனே. பால் டப்பா காப்பாற்று. இந்த பால் டப்பா காப்பாற்றவே மாட்டேங்கிறாங்க பாருங்க. டைவ் அடிக்கிறதுக்குள்ளே இருக்கானா நம்மளுக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. இப்போ இது பண்ணி ஆகணும்னா அதில் அது சுற்றி ஒரு இதுவாக இருக்குது. எப்படி போகணும் இதுக்கு? இந்த லெவலில் எப்படி தாண்டி போகணுன்னே தெரியலையே. இதுலேயே ஜம்ப் பண்ணி போகணுமா? அப்போ தான் ஆமாம் கைஸ், ஜம்ப் பண்ணி போகணும். அது வழிக்கு ஊற்றி நம்ம ஜம்ப் பண்ணி போகணும். ஓகே, ஜம்ப் பண்ணி போயாச்சு. ரெஸ்ட் ரூம்குள்ளே எவனோ உட்காந்துருக்குறான்னு நினைக்கிறேன். நான் இது இங்கே இதுக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே பாய்ஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போகணுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளேயா? இல்லை பாய்ஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் கைஸ், பாய்ஸ் ரெஸ்ட் ரூம். ஓகே, ஆனால் நிறைய கேமில் கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூமில் போகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஓகே, இது வழியாக போய் நம்ம இந்த வழியாக மாதிரியே ஷிட் இல்லை படுதே. நம்ம எப்படி போகிறதுன்னே தெரில கைஸ் நம்மள. ஓகே, அவன் எப்படி போனான்டா? அவனும் அந்த வழியாக தானே வந்தான். அவன் எப்படி போனான்? ஓகே, ஐயோ இந்த வழியாக வந்தவங்க நம்ம விழுந்துட்டோம் கைஸ். ஷிட். ஓகே, இந்த வழியாக வந்தோம் நம்ம விழுந்துட்டோம். இப்போ இதில் போய் இது மேலே குதிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்னும் தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்புறம் இது மேலே குதிச்சு பார்ப்போம். அது மேலே தான் போய் காய்ச்சி பார்த்து இந்த டெம்பரவரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, இது மேலே குதிக்கணும்னு நினைக்கிறேன். டெம்பரவரி ஐட்டம்ஸ், இந்த போர்டு, இந்த வாட்டரிங் போர்டு, இது மேலாம் குதிச்சு தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஜம்பை என்னடா இதுவும் பட்டு ஊறான். டே நம்மளுக்கு 1% வியூவாக வேலைக்கு ஆக மாட்டேங்குது, ஏன்னே தெரில. ஓகே, இப்போ வந்தாச்சு. நம்ம இங்கே ஒரு ஜம்ப்பு. என்னடா ஜம்ப் பண்ணும்போது அங்கே போயிட்டு நடுவில் பண்ணால் பரவாயில்ல, எண்ணில் பண்ணால் பரவாயில்ல. ஆரம்பிக்கும் போதே இப்படி ஆச்சுன்னா எப்படி காசு நம்மளுக்கு இந்த லெவலில் முடிக்க போகிறோன்னு ஒரு இதுவாகும் கேட்குறேன். 1% வியூ 1 ஐயோ டே லைட்டாக கூட பண்ணல. கடுப்பேற்றுறானுங்க காய்ச்சி இவனுங்க. ஏன்டா இப்படி கடுப்பேற்றுறீங்கோ? இதுவே நான் இருக்கிறனால பொத்துன்னு போகிறேன். இதுவே என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு முருட்டு கோபால் மட்டும் வந்துருந்தான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் கைஸ். இங்கே இல்லை இந்த கேமையே பேன் பண்ணிட்டு இருப்பான். சும்மா சொன்ன கைஸ், அவனுக்கு இந்த ஒரு கேம் விளாடவே இங்கே பாருங்க கைஸ், அவனுக்கு ஒரு நார்மல் கேம் விளாடவே தெரியாது. இல்லை எப்படி ஆக்ட் பண்ண போகிறான்? சரி விடுங்கோ அவன்லாம் வரமாட்டான். வந்தால் கேம் நான் வரமாட்டேன்னு கசிங்கமாக இருக்கும்னு அழுவான். நம்ம விட்ருவோம் அவனை. ஓகே, இந்த சைடு போய் இங்கே போயிட்டு நம்ம அது இங்கேனா முட்டு சந்து இருக்குது, அந்த சைடாக தான் போகணும். எல்லா டைமும் ரைட்டில் வச்சுருந்தாங்க, இந்த தடவை லெஃப்ட்டில் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கன்னா வாய்ஸ் சறுக்கி லெஃப்ட்டுன்னு வந்துடுச்சு. இந்த தடவை ரைட்டுன்னு தான் நினைக்கிறேன். ரைட்டில் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். முதல்ல இல்லை, நினச்சாங்க மாதிரியே இல்லை. ஆனால் இங்கே மட்டும் கல் இருக்குது. அதுதான் என்னன்னே தெரில. இங்கே அந்த சைடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் லெஃப்டாக இருக்குது. அந்த பாதியோ லெஃப்ட், இந்த பாதியோ லெஃப்ட்டு, 2 ரைட் வச்சாங்க. அதான் 2 லெஃப்ட்டு வைக்கிறாங்க. இப்போது அவங்க லாக்கர் இருக்குது காய்ஸ். லாக்கர் பக்கத்தில் வந்துட்டோன்னே உள்கறி சொல்லுது. இப்போ இதில் ஜம்ப்பு இதில் பட்டதுக்கெலாம் அவுட்டா? அதில் படம் எப்படி ஜம்ப் பண்ண முடியும்? ஒருவேளை இந்த பைப்பில் பட்ட அவுட் இல்லையோ? இப்போ பார்ப்போம். இந்த பைப்பில் பட்டாலும் அவுட் தான் நினைக்கிறேன் கைஸ். அப்போ நம்ம எப்படியாச்சும் தாண்டி போயாகணும். அதெல்லாம் விடுவோம். நம்மளுக்கு சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு. ஓகே,
ஐயோ ஊன்ட்டோமே சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர்னு சொன்னோன்னே லைட்டாக கால் பட்டுருச்சு. ரியாலோ வெள்ளா மட்டும் இருந்ததுன்னா நான் பொஜக்குன்னு குளிப்பேன். இன்னொரு ஜம்ப் குளிக்கலாமா? இங்கே ஜம்ப்பு ஃபைனல் ஜம்ப்பு. இது குதிரா மேலே குச்சி ஏறாமா ஏறியாச்சு. 2% வியூக்கு வந்துடும். நான் அது இங்கே பார்க் அவுட் பண்ண சொல்கிறாங்க. முடிஞ்சாலும் இந்த கேம் ரொம்ப சீக்கிரமாக முடிக்கணும். ரொம்ப நேரம் ஆகுது. கேமோட எண்டு எப்போ வரும்னு நான் வெயிட் பண்ணிக்கினே இருக்கேன். எப்பா எங்கே இது லேட்ரு? லேடர் அங்கே இருக்குது கைஸ். அப்போ நம்ம இந்த சைடாக தான் போகணும். ஓகே வாங்க இந்த சைடாக போயிடலாம். இந்த சைடாக போய் அங்கே ஒரு ஜம்ப் பண்ண நம்ம லேடரில் ஏறிடலாம். அது இங்கே போகிறதுக்கே வழி இல்லை. ஒரு வேளை இந்த சைடு போய் அந்த இது மேலே குச்சி அப்படி போகணுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் கரெக்டே. ஐயோ நான் அது சொல்லி முழுக்க வேறு விழுறோமே. சரி ஓகே இப்போ வாங்க இந்த சைடு போயிட்டு மேலே ஜம்ப் பண்ணி அங்கே போய் அது மேலே ஜம்ப் பண்ணுறோம். ஓகே இங்கே ஒரு ஜம்ப்பு போயிட்டு இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே இன்னொரு ஜம்ப்பு, இங்கே போயிட்டு இன்னொரு ஜம்ப்பு. இப்படியே சொல்லிக்கின்னு இருக்கிறேன். ஓகே கைஸ் இந்த இதோடைய எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம இங்கே போயிட்டு இன்னொரு ஜம்ப், இங்கே இன்னொரு ஜம்ப் வந்தாச்சு. ஜம்ப்பு இதில் ஒரு முச்சா டேரெக்டாக ஃபினிஷிங் லைன் தான் நினைக்கிறேன். அப்போ தான் போட்டுருந்தாங்க போர்டில். ஓகே வாங்க மேலே ஏறலாம். மேலே ஒரு பெரிய ஓட்டையாக இருக்குது. எங்கே வந்துக்கிறோம் நம்ம? என்னமோ சொல்கிறாங்க ஒரு கேங்க்ரேட். நம்ம ஃபினிஷிங் லைனுக்கே வந்தாச்சு கைஸ். நம்ம ஃபினிஷிங் லைனுக்கே வந்தாச்சு. இன்னும் இந்த வீடியோக்கு என்னாச்சு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளை போட்டுருங்க. ஓகே பாய்.